ஆன்மீக ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம் சேனலில் உருகும் மனதோடு ஒவ்வொரு சிவன் பக்தனும் கட்டாயம் பார்க்க வேண்டிய, கேட்க வேண்டிய ஒரு உன்னதமான பதிவை நாம் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் சோதனைகள் சூழ்ந்து என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிறாய் இறைவா என்று நீங்கள் கதறிய கணங்களில் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பின்னால் நின்று உங்களை தாங்கி பிடித்த அந்த ஈசன் இன்று உங்களை பார்த்து நேரடியாக பேசினால் எப்படி இருக்கும்? தன் பக்தனின் கண்ணீரை துடைக்க சிவபெருமான் கூறும் அந்த ரகசியம் என்ன? வாருங்கள், அந்த நிகழ்ச்சியான கதைக்குள் செல்வோம். மகனே, ஏன் கலங்குகிறாய்? உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் ஜடாமுடியில் வந்துதான் விழுகின்றன. நீ தனிமையில் அழுது கொண்டிருந்த போது நீ மட்டும்தான் அங்கு இருந்தாய் என்று நினைத்தாயா? இல்லை, உன் அருகில் உன்னை விட அதிக வேதனையோடு நான் நின்று கொண்டிருந்தேன். ஒருமுறை என் பரம பக்தன் ஒருவன் இருந்தான். உன்னைப் போலவே அவனுக்கும் சோதனைகள் மேல் சோதனைகள். ஈசா, நான் உன்னைத் தவிர யாரையும் நம்பவில்லை, பிறகும் எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று என் லிங்கத் திருமேனியை பிடித்துக் கொண்டு கதறினான். அன்று இரவு அவனுடைய கனவில் நான் தோன்றினேன். அவனை அழைத்துக் கொண்டு ஒரு கடற்கரையில் நடந்தேன். அவனிடம் சொன்னேன், இதோ பார், மணலில் 2 ஜோடி காலடி தடங்கள் தெரிகிறதா? ஒன்று உன்னுடையது, இன்னொன்று உன்னோடு நான் நடந்து வந்ததனுடையது என்றேன். அவன் அந்த பாதையை திரும்பி பார்த்தான். அவனுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியான நாட்களிலெல்லாம் 2 ஜோடி காலடி தடங்கள் தெரிந்தன. ஆனால் ஒரு அவனுடைய வாழ்க்கையின் மிக கொடூரமான, கஷ்டமான, துக்கமான நாட்களில் மட்டும் ஒரே ஒரு ஜோடி காலடி தடம் மட்டும்தான் மணலில் பதிந்திருந்தது. அவன் கலங்கிய கண்களோடு என்னை நோக்கி, அப்பனே, கணநாதா, என் நல்ல நாட்களில் எல்லாம் என்னோடு நடந்த நீ, நான் கஷ்டப்பட்ட போது மட்டும் என்னை ஏன் தனியாக விட்டுவிட்டு போய்விட்டாய்? இதோ பார், என் கஷ்ட காலத்தில் ஒரே ஒரு காலடி தடம் தான் இருக்கிறது என்று அழுது கொண்டே கேட்டான். நான் அவனது தோளை தொட்டு மென்மையாகச் சிரித்தபடி சொன்னேன், அன்பு மகனே, நீ தவறாக புரிந்து கொண்டாய். உன் வாழ்க்கையின் மிக கடினமான அந்த நாட்களில் மணலில் தெரிந்த அந்த ஒரே ஒரு ஜோடி காலடி தடம் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. உன்னால் நடக்கவே முடியாத அளவுக்கு நீ சோர்ந்து போய் உடைந்திருந்த அந்த நேரத்தில் உன்னை என் தோள்களில் தூக்கிச் சுமந்து கொண்டு நான் தான் நடந்தேன். அதனால்தான் அங்கே என் காலடி தடம் மட்டும் தெரிந்தது என்றேன். ஆன்மீக ஒளி நேயர்களே, நாம் படும் கஷ்டங்கள் அனைத்தும் நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மை பக்குவப்படுத்துவதற்கு. நாம் சோதனைகளில் இருக்கும்போது ஈசன் நம்மை கைவிடுவதில்லை, மாறாக நம்மை தன் மடியில் தூக்கி வைத்துக் கொள்கிறார். இந்த உண்மை தெரிந்த பின்பு நமக்கு ஏது கவலை? ஓம் நமச்சிவாய.